தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே அவர் கைது பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார். ஹனுமான் சாலிசா இவர் அவங்களுக்கு மிஞ்சிக்கிட்டு இவர் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் டில்லியை பொறுத்த மட்டும் தன்னுடைய திறமையான நிர்வாகத்தின் மூலம் முழு மக்களுடைய அபிமானத்தை பெற்றவராக இருக்கார். இவருடைய இம்பேக்ட் காங்கிரஸ் வழி வச்சு கொடுத்ததுனால குஜராத்தில் அவர் போட்டி போட போகிறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு முளையிலேயே கிள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்காக வேண்டி இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. என்ன இந்த நடவடிக்கை எதுலேயுமே ஒரு அரசியல் நேர்மை, நிர்வாக நேர்மைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. இடியுடைய இதில் ப்ரொவிஷன்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. எதுவுமே சொல்லாமல் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா போகணும், போனதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 3000ல் 2940 சார்ஜ் ஷீட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த 2940 யார் பேரை கெடுத்தீங்களோ அவங்களுக்கு என்ன விமோசனம் இருக்குது? அதனால இந்த சட்டமே ட்ரெக்கோனியன் லான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த சட்டமே ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத ஒரு சட்டம். எதிர்கட்சிகளுக்கு ஒன்று தெரியணும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வே அப்படின்னு தெரியணும். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவெல்லாம் முதற்கட்டமாக பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துடக்கூடாதுன்னு பிஜேபி ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. அதனால தான் ஆரம்பத்திலிருந்தே அவர் கைது பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவரும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தார். கடைசியில் நீதிமன்றத்தில் இவங்க விசாரிக்கிறதுக்கு தடை உத்தரவு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இடி விசாரிக்கிறதுக்கு. அப்போ இவர் வீட்டுக்கே போயிட்டாங்க. இடி போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு, சரி விசாரித்தோம், உங்கள் மேலே குற்றச்சாட்டு முகாந்திரம் இருக்குன்னு சொல்லி கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸை விட ஒரு விதத்தில் பிஜேபிக்கு இன்னும் மோர் இரிட்டண்ட்டாக இருக்கார். ஏன்னா இப்போ காங்கிரஸ் அவங்க சொல்லலாம், இந்த கடவுள்னு சொல்கிறவங்களெல்லாம் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம், ஏதாவது பேசலாம். இவர் என்ன பண்ணுறாரு, ஹனுமான் சாலிசா இவர் அவங்களுக்கு மிஞ்சிக்கிட்டு இவர் வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் டில்லியை பொறுத்த மட்டும் தன்னுடைய திறமையான நிர்வாகத்தின் மூலம் முழு மக்களுடைய அபிமானத்தை பெற்றவராக இருக்கார். அதனால தான் லாஸ்ட் சீட்டு நீங்கள் பார்த்தீங்க, அவருக்கு 70க்கு 67 சீட்டு நம்ம கிடச்சிருந்தது. இந்த தரம் 10 வருஷம் பாரதிய ஜனதா கட்சி இருந்ததுக்கப்புறம் ஓட்டுகள் பிரியாத சூழ்நிலையில் இவங்களுக்கு காங்கிரஸுக்கும் இவருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் கிடையாது, ஓட்டுகள் பிரியாத சூழ்நிலையில் இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெல்லியில், பஞ்சாபில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போட்டாலும் இவங்க பஞ்சாபில் பிஜேபி இன்றைக்கி ஒரு பெரிய ஃபோர்ஸாக இல்லை. அவங்க எப்பயுமே அகாலிதள் கூட சேர்ந்து இப்படி தான் அங்கே ஃபோர்ஸாக இருந்தாங்க. அதையும் தவிர இவருடைய இம்பேக்ட் காங்கிரஸ் வழி வச்சு கொடுத்ததுனால குஜராத்தில் அவர் போட்டி போட போகிறாரு. இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு முளையிலேயே கிள்ளிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்காக வேண்டி இந்த நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. என்ன இந்த நடவடிக்கை எதுலேயுமே ஒரு அரசியல் நேர்மை, நிர்வாக நேர்மைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். இல்லை, சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். அவர் மேலே அசைக்க முடியாத சான்றுகள் இருந்ததுன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகலாம். ஆனால் இந்த பிஎம்எல்ஏன்னு சொல்லி இருக்கிற இந்த இடிக்கு அமெண்ட்மெண்ட் கொடுத்தாங்களே, அந்த அமெண்ட்மெண்ட்டில் பிரச்சனை என்னென்னா, இப்போ போலீஸ் ஒருத்தருக்கு நோட்டீஸ் அனுப்புதுன்னு வைங்க, 2 விதமான நோட்டீஸ் இருக்குது. இந்த செக்ஷன் படி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லித்தான் நோட்டீஸ் அனுப்பும், எங்களை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு. அது ஒரு செக்ஷன் உங்களை விட்னஸாக கூப்பிட்ருக்கோன்னு சொல்லி சொல்லும். இன்னொரு செக்ஷன் உங்களை சஸ்பெக்டாக கூப்பிட்ருக்கோன்னு சொல்லி சொல்லும். அப்போ போகும்போதே நமக்கு தெரியும் எதுக்காக நம்மளை கூப்பிடுறாங்கன்னு. ஆனால் இடியுடைய இதில் ப்ரொவிஷன்ஸ் அப்படி எதுவும் கிடையாது. எதுவுமே சொல்லாமல் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டா போகணும், போனதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நடக்கிற விஷயமா இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் பாருங்கள், இப்போ நான் யாரும் குற்றமுள்ளவரா குற்றமில்லாதவராங்கிறத நீதிமன்றங்கள் தான் தீர்மானிக்கணும். இவங்க அங்கே போய் 11 மணி நேரமும் என்னமோ போய் அங்கே போய் இது பண்ணாங்க, ரெய்டு பண்ணாங்க. ரெய்டு பண்ணி கடைசியில் என்ன புதுசாக கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, எஃப்ஐஆரில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சில வருடங்களுக்கு முன்னால் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்களோ அதையே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க 11 மணி நேரமும் 13 மணி நேரமும் அங்கே போய் என்னத்தை தேடினாங்க, என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? அதுக்கப்புறம் இடியுடைய கேஸில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ரிப்போர்ட் போட்டிருந்தாங்க, 3000 கேஸ் நீங்கள் துவங்குனீங்கன்னா அதில் ஒரு 30 கேஸ் தான், 30 கேஸோ 60 கேஸோ 2 விழுக்காடுக்கும் கம்மியாக தான் நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் முடிக்கிறீங்க, மீதி உள்ளதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் இவங்க என்ன சொன்னாங்க, சார்ஜ் ஷீட்டில் முடிக்கிறதுலாம் நாங்கள் 50% கன்விக்ஷன் வாங்கியிருக்கோம். இப்போ 3000 பேர் மேலே நீங்கள் விளம்பரம் கொடுக்குறீங்க, போனோம் ரெய்டு பண்ணமாக்கும், அந்த இது கிடைச்சிக்குது, இந்த இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லிட்டு கடைசியில் இந்த 3000ல் 2940 சார்ஜ் ஷீட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த 2940 யார் பேரை கெடுத்தீங்களோ அவங்களுக்கு என்ன விமோசனம் இருக்குது? அதனால இந்த சட்டமே ட்ரெக்கோனியன் லான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில்.
இந்த சட்டமே வந்து ஜனநாயகத்துக்கு ஒவ்வாத ஒரு சட்டம். அதனால இப்ப நீதிபதிகள் வந்து அத ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னைக்கு முடிப்பாங்கன்னு தெரியாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தில வந்து இப்ப கெஜ்ரிவால் மேலயும், சிசோடியா மேலயும் என்ன குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா, மதுபான கொள்கைய வந்து இவங்க எப்படி ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அந்த ஃபார்ம் பண்ணதுனால ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு வந்து பலன் கிடைச்சது, லைசென்ஸ் கிடைச்சது. அவங்ககிட்ட வந்து இவங்க வந்து டொனேஷன் வாங்கிட்டாங்க அல்லது பணம் வாங்கிட்டாங்க. இதுதான் குற்றச்சாட்டு இல்லையா? இந்த அ எலக்டரல் பாண்ட்ஸ் விஷயங்கள்லாம் வெளியில வந்ததுக்கப்புறம் ஒருத்தர் எழுதியிருக்காரு. எங்க குரூப்புக்கு வந்து அ அவருடைய இத வந்து ஏதோ வெப்சைட்ல ஏதோ எழுதியிருக்காரு. ப்ளாக்ல எழுதியிருக்காருன்னு நெனைக்கிறேன். அத ஒருத்தர் அனுப்பியிருந்தாரு. அதுல அவரு எழுதுறாரு, 2 விதமா இவங்க வந்து வாங்கியிருக்காங்க எலக்ட்ரல் பாண்ட்ல. ஒரு ரெய்டு நடத்தி கொஞ்ச நாள்ல வந்து அந்த கம்பெனில வந்து பணம் குடுக்குது. அப்ப மிரட்டப்படுகிறார்கள் தான் இதுக்கு அர்த்தம். அல்லது பெரிய டொனேஷன் கம்பெனி குடுக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்குது. அப்ப அதுக்கு சன்மானமா அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்படி வச்சு பார்த்தா, அவர் வந்து சொல்றாரு, 20,00,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராஜெக்ட்ஸ் இது மாரி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2யும் லிங்க் பண்ற விதத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் மேல நீங்க என்ன குற்றச்சாட்டு சொல்றீங்களோ, அதே குற்றச்சாட்டு உங்களுடைய ஒன்றிய அரசு மேலயும் சொல்லலாமே. உங்களுடைய ஒன்றிய அரசுல உள்ளவங்க மேலயும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணுமே. இங்க தான் சொல்றேன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. என் கையில வந்து அதிகாரம் இருக்கு. அதனால நான் வந்து சில பேர வந்து எதிர்க்கட்சிக்காரங்கள மிரட்டுறதுக்கு அந்த அதிகாரத்த பயன்படுத்துவேன். அப்படிங்கிறது தான் அன்எத்திக்கல். அதத்தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு இவர அரெஸ்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லப் போறாங்க கோர்ட்ல? நாங்க விடக்கூடாது, பெயில்ல விடக்கூடாது. சாட்சியங்கள கலைச்சிருவாரு. ஐயா 1 1/2 வருஷமா அவர அரெஸ்ட் பண்ணாம வச்சிருந்தீங்க. சிசோடியாவ ஏற்கனவே உள்ள கொண்டு போய் வச்சிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக கேஸ்ன்னு அவருக்கு தெரியும். சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு. இந்த நேரத்திலலாம் கலைக்க முடியாத சாட்சியவா இனிமே கலைக்க போறாரு? அப்ப இந்த இது என்னன்னா, அவர வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரத்துல அவர பேச விடக்கூடாது. முடக்கிரணும். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறாங்க காங்கிரஸுக்கு. முதல்ல அவங்க அக்கவுண்ட் முடக்குறாங்க. அடுத்து ஃபைன் போடுறாங்க. அந்த ஃபைனுக்கு ஸ்டே ஆர்டர் குடுக்குறதுக்கு யாரும் ரெடியா இல்ல. காங்கிரஸ் வந்து தன்னுடைய செலவுக்கே தடுமாறுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் இங்க நடக்குது. முடியும். இப்ப செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து தூக்குனாங்களா? இல்லையே. லல்லு பிரசாத் யாதவ் வந்து ஜெயிலுக்குள்ள அனுப்புனாங்க. ஆனா, அவர் வந்து குற்றமற்ற அவர் ஒரு தண்டிக்கப்படுற வரைக்கும் அவர் அக்யூஸ்டு தானே. குற்றம் சாட்டப்பட்டவருக்கும், குற்றவாளிக்கும் நெறைய வேறுபாடு இருக்கு. இப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க என்னைய கைது பண்ணீங்களோ, அந்த சட்டமே சட்ட ரீதியாக செல்லாதுங்கிறது தான் என்னுடைய வாதம். அப்ப என்னுடைய மக்களுக்கான சேவைய நான் உள்ள இருந்து செய்வேங்கிறாரு. ஏன் இவங்க ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே! அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே! இவங்க இப்படி செய்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவருடைய பாப்புலாரிட்டி இன்னும் கூட்டத்தான் செய்யும். ஒரு சிறிய பகுதி டெல்லி. டெல்லி யூனியன் டெரிட்டரி வந்து சிறிய பகுதி தான் இந்தியாவுல. அந்த அந்த சிறிய பகுதியில இவருக்காக அனுதாபங்கள் வந்து நெறைய இருக்கும். ஆனா, இப்ப எதிர்க்கட்சிகள் 31ஆம் தேதி இத பத்தி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் போடப் போறோம்ன்னு சொல்லியிருக்காங்க. அத பார்க்கணும். அவங்க எப்படி நடத்தப் போறாங்க அப்படின்னு. எதிர்க்கட்சிகளுக்கு ஒன்று தெரியணும். "ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே" அப்படின்னு தெரியணும். அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சச்சரவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க அப்படி பண்ணிட்டு இருப்பாங்கங்கிற நம்பிக்கையில தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒன்றிய அரசுல உள்ள பிஜேபி நடத்தி காமிக்கிறாங்க. இல்ல அப்படி நான் நினைக்கல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். மெயின் ரீசன் வந்து அவர் வந்து எலக்ஷன் சமயத்துல வெளியில இருக்கக்கூடாதுங்கிறது தான். இவங்க அது மாரி வந்து அட்டென்ஷன் டைவர்ஷன் நெறைய பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து புது பார்லிமென்ட் திறப்பு விழாவுக்கு கூப்பிடல. அது குடியரசுத் தலைவர் கூப்பிடாது எவ்வளவு பெரிய புரோட்டோகால் மிஸ்டேக்னா, இப்ப நாடாளுமன்றத்துல பிரதம மந்திரி வந்து தனிப்பட்ட விசேஷ அந்தஸ்து கொண்ட நபர் கிடையாது. ஆனா குடியரசுத் தலைவர் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்லிமென்ட். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? தி பார்லிமென்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் த லோக்சபா அண்ட் த ராஜ்யசபா. அப்ப அவர் வந்து நாடாளுமன்றத்தின் ஓர் அங்கம். இப்ப பிரதம மந்திரியோ அல்லது எந்த அமைச்சரோ நாடாளுமன்றத்துடைய அங்கம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர எப்படி கூப்பிடாம இவங்க நடத்தியிருக்கணும். இது ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு சொன்னோனே, யாரோ ஒரு செட்டியார் கடையிலிருந்து வாங்கிட்டு வந்த செங்கோல் ஒண்ணு. பல வருஷங்களா தூசி பிடிச்சு போய் கிடந்த செங்கோல்னு சொல்லி அத பத்தி ஒரு பெரிய பிரச்சாரம் கிளப்பி விட்டாங்கல்ல. அது மாரி இவங்க அடிக்கடி டைவர்ஷன் ஆக்ட் பண்ணுவாங்க. தேர்தலுக்குள்ளாக எந்த தீர்ப்பும் வராது. தீர்ப்பு எப்படி வரும்னு நான் என்னைக்குமே ஜோசி சொல்ல மாட்டேன். எலக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும்? ஒரு வழக்குடைய தீர்ப்பு வரும். அப்படிலாம் ஜோசியம் சொல்றது என் பழக்கம் இல்லை. அது வழக்கு நடத்தப் பெறும்.
அ எந்த ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றனவோ நீதிமன்றத்தில், அந்த ஆவணங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும். அவ்வளோதான் சொல்ல முடியும். இல்ல வெளியில வர வாய்ப்புங்கிறது ஜாமீன் குடுத்தாலே வெளியில வந்துரலாமே! பெயில் குடுத்தாலே வெளியில வந்துரலாமே! இது வழக்கு முடியிற வரைக்கும் உள்ள இருக்க வேண்டியது இல்லையே! இதுவரைக்கும் சிசோடியாவுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. இப்ப இவருக்கும் அது மாரி ஜாமீன் மறுக்கப்படலாம். இவருக்கும் மறுக்கப்படலாம். அப்படி மறுக்கப்படணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கமா இருக்கும். ஆனா, இப்ப சமீப காலத்தில உச்சநீதிமன்றத்துடைய நடவடிக்கை பார்க்கும்போது, ஜனநாயகத்துக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய எதையுமே அவங்க டாலரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதத்தான் நம்ம பார்த்தோம். இந்த எலக்ட்ரல் பாண்ட் இவ்வளவு சீக்ரெட்டா வச்சிருக்கிறது வந்து ஜனநாயக விரோத செயல். அத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இதுல வந்து சண்டிகர்ல முனிசிபல் கார்ப்பரேஷன் மேயர் எலக்ஷன்ல வந்து கிரிமினல் ஆக்ட் பண்ணாரு அந்த எலக்ஷன் நடத்துனவரு. ஒரு பிஜேபி மெம்பர் கூட அதை எதிர்த்து பேசலையே! கீழ உள்ளவங்கள விடுங்க. பிரதம மந்திரி அதை எதிர்த்து பேசியிருக்க வேண்டாமா? இது தவறு இப்படி பண்ணிறக்கூடாதுன்னு. திருடனுக்கு தேள் கொட்டுன மாரிலாம் கம்முன்னு இருக்காங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அந்த ரெசிடுவல் பவர்ன்னு கொஞ்சம் உண்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த ரெசிடுவல் பவர் அடிப்படையில தான் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்களாக ஆயுள் தண்டனை பெற்றிருந்த 7 பேர் விடுதலை வந்து அவங்க உத்தரவு போட்டாங்க. அதே மாரி தான் அந்த ரெசிடுவல் பவர் அடிப்படையில தான் இனிமே புதுசா மேயர் எலக்ஷன் எதுவும் நடத்தக்கூடாது. ஏற்கனவே நடத்துன மேயர் எலக்ஷன் படி இவர் தான் அ அம் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியுடைய வேட்பாளர் தான் மேயர்ன்னு சொல்லி அவங்களே டிசைட் பண்ணாங்க. இப்ப சமீப காலமா இத நான் பார்க்குறேன் நானு. இது ஜனநாயகத்துக்கு நல்லது. அப்ப இந்த விஷயத்திலயும் வந்து அவங்க வந்து இந்த மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். சரி நீங்க கேஸ நடத்துங்க. ஆனா ஜனநாயகத்தில வந்து தலைவர்கள் வந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் தங்களுடைய கொள்கையை பற்றி பிரச்சாரம் செய்ய வேண்டியது அவசியம். அதுக்கு அவருக்கு வாய்ப்பு அளிக்கணும். அப்படி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது உச்சநீதிமன்றத்தில தான் இருக்கும். உயர்நீதிமன்றம் வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆயிக்கிட்டே போகும் அப்படின்னு நினைக்கிறேன்.